பெரும்பாலும் இந்த உபன்யாசம் நடக்கிறவர்கள் இப்போ உங்களுக்கெல்லாம் வசதியாக சேர் போட்டு கொடுத்துட்டாங்க. தென்திருப்பேரையில் ரொம்ப கடல் போன்ற உள்ளம், நமக்கு அந்த பிரச்சனையே வர வேண்டாம், இந்த மாதிரி சொன்னாலும் சொல்லிடுவான் படிச்சிருக்காரன், அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நாற்காலி போட்டு கொடுத்துட்டா. இப்போ யாருமே குற்றவாளி இல்லைன்னு ஆகிப்போச்சு. அங்கே பல ஊர்களில் நான் என்ன பார்க்குறேன்னா ஜம்மு காலத்தை விரித்து போட்டுடுறாங்க, இல்லாட்டி வெறுந்தெரியில் உட்கார சொல்லிடுறாங்க. மொதல் 1/4 மணி நேரம் ரொம்ப மகாத்மா காந்தி மாதிரி உட்காந்துருப்பாங்க. 20 நிமிஷம் ஆனவொடனே ஒரு காலை தூக்குவாங்க, அப்புறம் 1/2 மணி நேரம் ஆனவொடனே இந்த காலை தூக்குவாங்க, அப்புறம் கடைசியில் பார்த்திங்கன்னா இப்படி கட்டிக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. வேறு வழி இல்லை, என்ன பண்ணுறது? உடல் பலவீனம், களி வளர வளர சரீரம் ஒன்றும் இல்லாமல் போயிட்டுருக்கு. அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்ததுன்னா அது பெரிய அபச்சாரம்னு சொல்லியிருக்கிறேன். கால்களை கட்டி கொண்டு அமர்தல் கூடாது, அது தெய்வத்துக்கு செய்யக்கூடிய பெரிய அவமரியாதை. அதான் பெரியவங்க அந்த காலத்தில் பிள்ளைகளை வளர்க்குற போதே ஆடுகளில் உட்காராத, அம்மியில் கால் வைக்காத, நிலப்படியில் நிற்காத, கதவை மிதிக்காத, பெரியவங்ககிட்ட பேசும்போது வேட்டியை மடித்து கட்டிக்கிட்டு இருக்காத, அப்படிலாம் சொல்லி சொல்லி வளர்ப்பாங்க. அப்படி சொல்லி வளர்க்கும்போது நமக்கு அவங்கள பார்த்தாலே பிடிக்காது. இந்த கிழடுகள்லாம் ஏன் சீக்கிரம் போய் சேர மாட்டேங்குது? இப்போதைக்கு சாகிற மாதிரியும் தெரியல, நல்ல கிழங்காட்டமாக இருக்குது. இதில் சீனியர் சிட்டிசன் அட்டை வேறு கொடுத்துட்றாங்க கவர்மெண்ட்டில் அப்படின்னு சொல்லி பல வகையில் அவர் வந்து கொடுக்குறார்கள். ஆனால் மூத்தோர் சொல்லும் முதிர்ந்த நெல்லிக்கனியும் முன் கசக்கும் பின் தித்திக்கும்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. நெல்லிக்காய் பழுத்து நெல்லி பழமாயிட்டதுன்னா அதை சாப்பிட்டா முதல்ல கசப்பாக இருக்குமா, கொஞ்சம் நேரம் கழித்து தண்ணி குடித்தா இனிப்பாக இருக்குமா. அது மூத்தோர் சொல்லும் முதிர்ந்த நெல்லிக்கனியும் முன் கசக்கும் பின் தித்திக்கும். பெரியவங்க டேய் ஒழுங்கா படி, சினிமா பார்க்காத, ஊர் சுற்றாத, அவனோட சேராத, அடங்கி உக்காரு அப்படின்னு சொல்லும்போது நமக்கு எரிச்சலாக தான் இருக்குது. இந்த கிழங்கட்டைகள் சாகவே சாகாதுகளா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அதனுடைய பலன் என்னங்கிறத நாளாவட்டத்தில் உணரும்போது, அனுபவத்தில் பார்க்குற போது, ஆஹா தெரிஞ்சு தான் சொல்லியிருக்கிறாங்க, நியாயத்தை தான் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பின்னால் அதை நம்ம அனுபவித்து அதை ரசிக்கிறோம். அதனால் இங்கே அந்த மாதிரி அமரக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது, தெய்வ சன்னிதானத்தில் படுக்கக்கூடாது. சில பேர் பாய் விரித்து படுத்துடுறாங்க நிம்மதியாக, அதெல்லாம் கூடாது. தெய்வ சன்னிதானத்தில் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு விவஸ்தை இருக்குது. இதில் சில விதிவிலக்குகள் உண்டுங்க. பகவானுக்கே அற்றுத்தீர்ந்த தொண்டர்கள் சில பேர் இருப்பார். அந்த கோயில் அர்ச்சகராக இருப்பார். அவர் புலம்புறதெல்லாம் அந்த சாமிகிட்ட தான் புலம்புவார். ஒவ்வொரு பக்தர்கள் வரும்போதும் சேவார்த்திகள் வரும்போதும் அவங்க டேப் ரெக்கார்டர் மாதிரி ஒன்றே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. மூலவர் திருநாமம், கோவிந்தராஜ பெருமாள், உற்சவர் திருநாமம் அப்படின்னு சொல்லி சொல்லி இப்படி இருப்பாங்க. அவன் அவ்வளவையும் கேட்டுக்கிட்டு இருந்துட்டு செல்லாத நாள் போட்டு போயிடறான். இப்போ பேசாமல் சரின்னு இருக்கிறாரு. அவன் போன பிறகு இவர் என்ன பண்ணுவார்? சாமிகிட்ட தான் காட்டுவார். பார்த்தியா என்னுடைய கைங்கரியத்து கிடைச்ச கூலி, என்ன பண்ணுறது, நான் யார்கிட்ட சொல்லி அழுகிறது, நீயும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிற அப்படின்ட்டு இவர் இங்கே தான் புலம்பிக்கிட்டு இருப்பார். அப்படிப்பட்டவருக்கு என்ன ஆகுதுன்னா நாலா வட்டத்திலே அந்த தெய்வத்தோட ஒரு அந்யோன்யம் ஏற்பட்டு போகுது, ஒரு கசின் மாதிரி, ஒரு பிரதர் மாதிரி ஏற்பட்டு போகுது. நம்ம அந்த காலத்தில் ஆழ்வார்கள் நாயன்மார்கள் வாழ்க்கையில் அதை தான் பார்க்குறோம். நம்ம ஆழ்வார்களே ரொம்ப கோபம் வந்தால் வைகிறாங்கள பெருமாள்கிட்ட. இப்போ நாமே இந்த மாதிரி கோபத்தில் உரிமையை கடிஞ்சிக்கிறோம் இல்லையா? அது மாதிரி அவ்வளவு அந்யோன்யதாக இருக்கிறவர்கள் தெய்வ சன்னிதானத்தில் படுத்திருப்பாங்க. அது பெருமாள் கண்டுக்காது. அது எக்ஸப்ஷன், இது ஜென்ரல் ரூல் இல்லை. சாதாரணமாக படுக்கக்கூடாது, படுக்கிறது தப்பு தான். ஒரு முறை நான் முன்னே புதுவையில் குடியேறுவதற்கு முன்பு பக்கத்து கிராமத்தில் இருந்தேன். அப்போ புதுவையில் மணவாள மாமன்கள் உற்சவத்துக்காக என்னை உபன்யாசத்துக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அந்த மணவாள மாமன்கள் திருநட்சத்திரத்தன்னைக்கு உற்சவம் முடிஞ்சிருச்சு. கடைசி பஸ்ஸை விட்டுட்டேன்னு சொன்னால் தங்குறதுக்கு இடம் இல்லை, எனக்கு யாரையும் தெரியாது அந்த ஊரில். அப்போ அதை ஏற்பாடு பண்ணியிருந்த ஆர்கனைசர் அந்த கோவில் சீஃப் ப்ரீஸ்ட்டு, அவர்கிட்ட போய் நான் எங்கே தங்குவேன்னொன்னே கவலைப்படாதீங்கன்னு சொல்லி வீட்டிலேருந்து ஒரு ஜம்காலம் தலானியெல்லாம் கொண்டு வந்து பெருமாள் சன்னதியில் விரித்து போட்டார். பெருமாள் முன்னால் படுத்துக்கங்க அப்படின்னு. நான் இப்படி உபன்யாசங்களை வேறு பண்ணியிருக்கிறேன்னா எனக்கு அப்போ பார்த்து ஞாபகம் வருது. சாமி சன்னதியில் படுக்கக்கூடாது, நீ படுன்ட்டு போயிட்டார் அவர் பாட்டுக்கு நிம்மதியாக. அப்போ நான் பார்த்தேன், பெருமாளே இது நானாக ஏற்படுத்திக்கிறது இல்லை, காலத்தின் நேரத்தின் நிர்பந்தம், என்ன பண்ணுறதுன்னு படுத்தினேன். ஆனால் பாவமும் புண்ணியமும் எது அப்படிங்கிறது மனசனுடைய நிலைமையை பொறுத்தது, எண்ணத்தை பொறுத்தது. அது என் மனசில் பெருமாளை அவமானப்படுத்தணுங்கிற நோக்கம் இல்லை, அது நெருக்கடியின் காரணமாக நான் படுத்துக்கொண்டேன். அதனால் எனக்கு ஒன்றும் கஷ்டம் வரல, அது பெருமாள் காப்பாற்றினார். அதுபோல் மனசு தான் அங்கே முக்கியமான காரணம் என்கிற நிலையிலே. அடுத்து, தெய்வ சன்னிதானத்தில் சாப்பிடக்கூடாது. கோவிலில் உட்காந்து சில பேர் டூர் பிளான் பண்ணுவாங்க. டூர் பிளான் பண்ணும்போது மதியானம் எங்கேப்பா சாப்பிட்றது அப்படின்னா, நீ போடுற திட்டப்படி பஸ்ஸு தென்திருப்பேரைக்கு போகிறபோது மத்தியானம் ஒரு 12:30 மணி இருக்கும். எங்கே போய் தங்குறது, எங்கே போய் சாப்பிட்றது, நமக்கு மாமே மச்சம் யாரும் இல்லையே, பேசாமல் இருப்பாச்சார கோயிலில் போயிடுவோம். கோயிலில் போய் உட்காந்து எலுமிச்சம்பழம் சாதம் சாம்பார்லாம் ஊற்றி பேசி அடிக்க வேண்டியதான். அப்புறம் என்ன பண்ணுறது?
அப்படின்னு அந்த மாதிரி அதை ஒரு டைனிங் ஹால் ஆக்கிடுறாங்க. கோவிலுங்கிறது எச்சிப்படுத்தக்கூடிய இடம் இல்லை. சாப்பிட்ற போது நம்ம என்ன வந்து ராமரும் கிருஷ்ணரும் சாப்பிட்ட மாதிரியே சாப்பிட்டுருக்குறோம். சாப்பிட்ற போது கை பூரா உள்ளே போகுது, வெளியே வருது. கண்டபடி நம்ம வந்து விரல்களை பயன்படுத்துகிறோம். சாதாரணமாக சாதம் பிசைகிற போது சாஸ்திரம் எப்படி சொல்லியிருக்குன்னா, இந்த 4 விரல் தாண்டி இந்த உள்ளங்கைக்கு வரக்கூடாது. நீங்கள் சாதத்தில் சாம்பார் விட்ட உடனே என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், என்னமோ ரேஸ் வச்சுட்டா மாதிரி, இப்போ பாரு ஒரு கை பார்க்குற மாதிரி போட்டு சும்மா சாணி பிசைஞ்ச மாதிரி இப்படி இறை. சில பேர் உருண்டை பிடிப்பாக பாருங்க, அப்படி பிடிச்சி கப்புன்னு உள்ளே போவாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இது சாப்பிட்றதுக்கு போஜன விதிக்கு மாறானது. பெரும்பாலும் நம்ம அதானே செய்கிறோம். நீங்கள் ஹோட்டலில் போய் நம்ம பாட்டுக்கு உட்காந்துடுறோம் சாப்பிட்றதுக்கு. நம்ம சாப்பிட்ற போது எதிர ஒருத்தன் வருவான். அவன் வந்து 2 இட்லி சாப்பிட்டுட்டு விரலை போட்டு ஒவ்வொன்றா உள்ளே விட்டுக்கிட்டு க்ளீன் பண்ணிக்கிட்டு இருப்பான். நம்ம என்ன செய்கிறது? மிஞ்சி போனால், சார் வாஷ் பேசின் அந்த இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். தெரியுமே, இது முடித்த பிறகு அங்கே போய் தான் கழுவேன் நான் அப்படிமா. இந்த மாதிரி வேலைகள்லாம் சாமி சந்நிதியில் பண்ணினா அது எவ்வளோ பெரிய அபச்சாரமாக முடியும். அது செய்யக்கூடாது. அதனால் தெய்வ சன்னிதானத்தில் கர்ப்பகிரகத்துக்கு எதிரே சாப்பிட்ற வேலை வச்சுக்கக்கூடாது அப்படின்றார். அடுத்தது, கோவில்களிலே பொய் சொல்லக்கூடாது. அப்படின்னா வெளியில் சொல்லலான்னு அர்த்தமா அப்படின்னு நம்ம நினைப்போம். நம்ம புத்தி அப்படி தான் உடனே வேலை செய்யும். பொய்யே சொல்லக்கூடாது. அதில் குறிப்பாக கோவில்களில் சொன்னால் அதுக்கு குற்றம் அதிகமாகுது அப்படின்னு. தெய்வ சன்னிதானத்தில் பொய்கள் சொல்லக்கூடாது. சில பேர் வந்து கோவில்களில் தான் சந்திப்புகள்லாம் நிகழும். ஏன்னா சனிக்கிழமைகளில் தான் பெருமாள் கோயிலை சுற்றுறதுன்னு கொள்கை வச்சுருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா, எங்கடா போனேன், ஒரு வாரமாக காணோம், அனுமார் சன்னதி சுற்றிக்கிட்டேன், எங்கடா போனேன் அப்படின்னா, எங்கள் மாமா வந்துட்டார் ஊர்லேருந்து, அவர் ஊரை சுற்றி காட்டுன்னு சொன்னாரா, எங்கேயும் போக முடியல அப்படின்னு. இது பேசிக்கிட்டே அனுமாரை சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. அப்போது சரி, எனக்கு இந்த வேலையை முடிச்சு தரதா சொன்னீங்க, அது என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், சத்தியமாக சொல்கிறேன்டா, நான் உன்னையே தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். தினம் காலையில் எந்திரிச்ச உடனே அந்த ஞாபகம் தான் வரும் எனக்கு. ஆனால் ஏதாவது ஒரு வேலை வந்துடும் பாரு, செய்ய முடியல. ஆனால் உண்மை என்னென்னா, இவன் என்றைக்கு சொன்னாலும் அன்றைக்கே மறந்துட்டான். சுத்தமாக இவன் ஞாபகமே கிடையாது. ஆனால் அங்கே தெய்வ சன்னிதானத்தில் சத்தியம்லாம் பண்ணுறான். இது வந்து பெரிய குற்றம்னு சொல்கிறேன். பொய் சொல்லுதலும் பொய் சொல்லாமையும் எவ்வளவு பெரிய அதர்மம் தர்மம் என்பதை நாம் உணர்வதற்காகத்தான் சத்திய ஹரிச்சந்திரனுடைய கதையை எழுதி வைத்தார். ஹரிச்சந்திரன் கடைப்பிடித்த தர்மம் என்ன? பொய் சொல்ல மாட்டேங்கிற அந்த ஒன்று தான் அவன் கடைப்பிடிச்ச தர்மம். கர்ணனாவது இருக்கிறதெல்லாம் வாரி கொடுத்தான், பாரி வள்ளல் தான தர்மம் பண்ணினான். இவன் என்ன பண்ணினா, நான் பொய் சொல்ல மாட்டேன், அந்த ஒரு விஷயத்தில் ஸ்டடியாக இருந்தான். அதனால் என்ன ஆச்சு, இன்றைக்கி வரைக்கும் அவனுடைய புகழ் நிலைக்குது. ரிஷிகளும் அவரிடம் தோற்று போனார்கள்னு பார்க்குறோம். நாம் பொய் சொல்லுகிற ஒவ்வொரு முறையும் கடவுள் நம்மை விட்டு விலகி போய் கொண்டிருக்கிறார். அதை நீங்கள் நினைக்கணும். சில பேர் என்ன நினைக்கிறாங்க, பொய் சொல்கிறதுனால ஒன்றும் தப்பு இல்லைன்னு நினைக்கிறாங்க. இப்போ ஒருத்தனை கத்தியால் குத்தினா ஒரு உயிர் போகுது, ஒரு குடும்பம் பாதிக்கப்படுது, நம்ம கோர்ட்டில் மாட்டிக்கிறோம். பொய் சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது? பொய் சொல்கிறதுல யாருக்கு என்ன நஷ்டம் வருதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நீங்கள் சொல்லும் ஒவ்வொரு பொய்யும் உங்களை இறைவனிடமிருந்து தள்ளி நகர்த்தி கொண்டு போய் கொண்டிருக்கிறது. அதனால் சத்திய வச்சனம், சத்தியம் வத அப்படின்ற வாக்கு சித்தின்னு சொல்லுவாங்களே, ஒரு வாக்கு சொன்னால் அது பலிக்கணுன்னா பொய் சொல்லாதவனுக்கு தான் பலிக்கும். இதை வந்து எவ்வளோ உயர்த்தி பேசியிருக்கிறார்கள் என்றால், சோழனுடைய ராஜசபையிலே ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ சிஷ்யர்கள் 2 பேர் போனாங்களாம். போய் அந்த ராஜா கிட்ட, மகாராஜா இந்த மாதிரி நாங்கள் கோவில் கட்டுறோம், எங்கள் குருதேவருக்கு ஒரு மடம் கட்டுறோம், கொஞ்சம் இடம் வேணும், அதில் வந்து உங்கள் கவர்மெண்ட் சட்டப்படி பிளாட்டு கொஞ்சம் இடிக்குது, அந்த இடத்த கொஞ்சம் சரி பண்ணி தரணும் அப்படின்னு கேட்க போனாங்க. அவன் சோழராஜாவுக்கு அதை செய்கிறதுக்கு இஷ்டம்தான். அவன் சரி செய்கிறேன், இது இருக்கட்டும், ஒரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட கேட்கணும். நீங்கள் இதை வந்து எப்போ பார்த்தாலும் ஸ்ரீரங்கத்தில் கோவில் சன்னிதானத்தில் நஞ்சியர் போன்ற பெரியவர்கள்ட்ட உபன்யாசம் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க இல்லையா, எனக்கு ராமாயணத்தில் ஒரு சந்தேகம், அது பதில் சொல்லுவீங்களா அப்படின்னா. கேளுங்க அப்படின்னா. இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா, மகாராஜாங்கிறவன் சும்மா திம்பான் கூத்தாடுவான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இவன் வந்து ராமாயணத்துலாம் சந்தேகம் கேட்குறானே, கேளுங்க நாங்கள் சொல்கிறோம். அவன் என்ன கேட்டான், ராமாயணத்திலே ராமன் ஆத்மானம் அகம் மானுஷம் மன்யே அப்படின்னா, நான் இந்த அவதாரத்திலே என்னை நான் மனிதனாகத்தான் நினைத்திருக்கிறேன், நான் என்னை தெய்வமாக நினைக்கவில்லைன்னு சொன்னான். பூஜை அறையிலே 33 கோடி தேவர்களை வணங்கின போது தேவர்கள் எதிரிலே தோன்றி அவனை வணங்கினார்கள் பரமாத்மா என்று. அப்போ ராமன் சொன்னான், இந்த ஜென்மத்தில் நான் தசரதனுக்கு மகனாக பிறந்திருக்கேன், நான் மனிதனாகத்தான் நடிக்கிறேன், நீங்களும் நான் மனிதனாக நடிப்பதற்கு உதவ வேண்டும், நீங்கள் என்ன கும்பிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னான். சரி உத்தரவுன்னு அன்றிலிருந்து ராமனை மனிதனாகவே பாவித்தார்கள்.
ராமன் வணங்கின போது அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் திரும்பி வணங்குறதில்லை. அப்படி இருந்தது. இப்படி சொன்னவன் ஜடாயு இறந்தபோது ஜடாயுவை பார்த்து என்ன சொன்னான்? விஷ்ணோஹோ பரமம் பதம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த வைகுண்டத்துக்கு நீ செல்வாயாக, என் மனைவிக்காக நீ உயிர் விட்டாய், உனக்கு வைகுண்டம் தருகிறேன் அப்படின்னு சொன்னான். அப்படி நீ வைகுண்டம் போகிற போது உன்னை யாராவது தடுத்தால் தசரதகுமாரன் ராமன் அனுப்பினான் என்று சொல் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இப்போது சோழராஜா கேட்குறான், இங்கே இடிக்குதே, ராமன் என்ன சொன்னான்? நான் என்னை மனிதனாகத்தான் நினைக்கிறேன்னு சொன்னான்ல. ஒரு மனிதன் எப்படியா மோட்சம் கொடுக்க முடியும்? அப்போ தன்னை மறந்து தான் விஷ்ணுன்னு நினச்சிட்டான்ல, தான் ஸ்ரீமன் நாராயணனுங்கிற ஒரு உணர்வு தானே பேசியிருக்கிறான். அப்போ ராமாயணத்தில் முன்னுக்கு பின் முரணாக இருக்குல்ல, இதுக்கு என்ன பதில் அப்படின்னா? இப்போது இந்த இடம் கேட்டு வந்தவர்கள் அவங்க இவ்வளவு கடுமையான கேள்வியை அவன் கேட்பான்னு எதிர்பார்க்க, சரி எப்படி எக்கச்சக்கமாக கேட்குறான் அவன் அப்படின்ட்டு, இதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு அவர் கேட்குறாரு. நீ என்ன சொல்கிறதுன்னு அவர் திரும்பி கேட்டுட்ருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் பேசுகிறத பார்த்துட்டு ராஜா வந்து பக்கத்தில் இந்த மந்திரிக்கிட்ட வேறு ராஜகாரியமான விஷயங்களை பேச ஆரம்பிச்சிட்டான். அப்போ இவங்க ரெண்டு பேரும் மெல்ல ஒதுங்கி ஒரு தூண் பக்கமாக வந்து கேட்டாலும் கேட்டான், செம கேள்வியாக கேட்டான், ஐயா இதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு போது அப்போ ஒருத்தர் சொல்கிறாராம், நம்முடைய குருநாதர் இதே பிரச்சனையை வேறு விதமாக தீர்த்திருக்கார். என்ன அப்படின்னா, ராமன் பொய் பேசாத சத்தியசந்தன். எவனொருவன் பொய்யே பேசாமல் உண்மையே மட்டும் பேசுகிறானோ அவனுக்கு வாக்கு பலிக்கும். அவன் சத்தியசந்தனாக அவன் சொன்ன வாக்கு நடக்கும். அதனால் தான் சத்தியசந்தனாக இருந்ததனால் உண்மை பேசக்கூடிய உத்தமன் என்ற ஒரு அடிப்படையிலே சத்தியேன ஜெயதி, உண்மை என்ற ஒரு சக்தியை வைத்து அவன் வைகுண்டம் கொடுத்தான். யார் உண்மை பேசினாலும் அவன் வாக்கை கடவுள் நிறைவேற்றுவான். இவன் உண்மை பேசுகிறவன் என்ற காரணத்துக்காக கடவுள் ராமன் என்ற மனிதனுடைய வாக்கை நிறைவேற்றினான். அவனை கடவுள்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு ஒன்று. அப்புறம் அந்த பதிலை ராஜா கிட்ட சொன்னாங்க. அவன் மகிழ்ந்த தட்டு நிறையா பொற்காசுகள் கொடுத்தான் அப்படின்னு படிக்கிறான். அப்போ உண்மை பேசுவது என்பது நம் வாக்கு பலிப்பதற்கு நமக்கு ஒரு வாக்கு சித்தியை கொடுக்கிறது. வாக்கு சித்தி எதுக்குன்னா, நம்முடைய காலில் விழுந்த 4 பேர் விழுகிறாங்க, நீ நல்லா இருன்னு ஆசீர்வாதம் பண்ணுறோம், அது பலிக்க வேண்டாமா? நாம் சொல்கிற வாக்கு நடக்கணும்னா நமக்கு உண்மை பேசக்கூடிய பழக்கம் வேண்டும். அது குறிப்பாக கோவில் சன்னிதானத்தில் பொய் சொல்கிறதுன்னு வந்துட்டால் அது பெரிய குற்றம். எக்காரணத்தை முன்னிட்டும் கோவில் சன்னிதானத்தில் பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது, தெய்வ சன்னிதானத்திலே உறக்க பேசக்கூடாது. சாமி சன்னிதானத்தில் இருந்துக்கிட்டு கச்சா முச்சான்னு கண்டபடி பேசுகிறது, சண்டை போட்டுக்கிறது. சில பேர் வந்து இடுப்பில் துண்டை கட்டிக்கிட்டு ரொம்ப பவ்யமாக சன்னிதியை சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு ரவுண்ட் முடித்து வந்தால் அந்த சன்னிதிக்கு எதிராப்பில் ஒரு கடங்காரன் ரொம்ப நாள் கடன் வாங்கிட்டு போனால் கொடுக்காதவன் இருப்பான். இவன் கண்ணிலே ஆகப்படாமல் அவன் டபாச்சிக்கிட்டு இருக்கிறான். 6 மாதம் 8 மாதம் இன்றைக்கி மாட்டிக்கிட்டான் வகையாக. உடனே இவன் என்ன பண்ணுறான், ரொம்ப பவ்யமாக கிட்ட போயிட்டு காதுகிட்டு, ஏய் என்ன ஆச்சு, 3 நாள் தரேன்னு என்ன ஆச்சு அப்படிங்கிறான். அப்போ அவன் வந்து தர்றேங்க ஏன் கத்துற நீ பேசாமல் அப்படின்னு. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இவனுக்கு கோபம் வருது. நான் எத்தனை நாள் பொறுத்துட்டேன், முதல்ல 3 மாதம் பொறுக்க சொன்னேன், 4 மாதம் பொறுக்க சொன்னேன், 5 மாதம் பொறுக்க சொன்னேன், என்னை யார் நினச்சிக்கிட்டேன் நீ, அவ்வளோதான் பெரிய சண்டை. அர்ச்சகர் பார்க்குறாரு, நான் இங்கே அர்ச்சனை பண்ணிகிட்டு இருக்கேன், அங்கே ஒரு அர்ச்சனை நடந்துகிட்டு இருக்கேன், இது என்னது அப்படின்னு பார்க்குறாரு. இப்படியெல்லாம் சத்தமாக சன்னிதானத்தில் பேசக்கூடாது. உறக்க பேசுவது தவறு. எப்போவுமே ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போகிறீங்க, ஒரு பெரிய அதிகாரி இருக்கிறார், அவருடைய இருப்பிடத்தில் நாம் ஒருத்தரோட ஒருத்தர் பேசுகிறதா இருந்தால் கூட கொஞ்சம் மெதுவாக தான் பேசிக்குவோம், குசு குசுன்னு பேசுவோம். வீட்டை பூட்டினியா, சாவியை பூட்டை விட்டு எடுத்தியா, இல்லை அதிலே வச்சுட்டு வந்துட்டியா, இப்படிலாம் பேசுகிறதா இருந்தால் கூட மெல்ல தான் பேசுவோம். ஏன்னா ஒரு ஆஃபீஸர் இருக்கார், ஒரு பெரிய பதவிக்காரர் இருக்கார், அங்கே போய் நம்ம கச்சா மச்சான்னு பேசக்கூடாது. அந்த மரியாதையை, லோக மரியாதையை கோவிலில் மட்டும் ஏன் கடைப்பிடிக்க மாட்டேங்கிறீங்க? அதை கடைப்பிடிக்கணுங்கிற. உறக்க பேசல் ஆகாது. இதெல்லாம் நான் ஏன் இவ்வளவு பொறுமையாக விளக்கி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்னா, இங்கே உட்காந்து கேட்குறவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு 4 பேருக்காவது அதை எடுத்து சொல்லணும். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே தென்திருப்பேரைக்கு வந்து உட்காரணும், 6ஆம் நாள் உற்சவம் அப்படின்னு சொல்லி நம்ம கூப்பிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்க முடியாது. அது வந்து ஒரு விதை பல விதைகளை உருவாக்குகிறது. அதுபோல் நீங்கள் இப்படியெல்லாம் நம்ம நாட்டில் கொள்கைகள் இருக்கின்றன என்பதை சொல்ல வேணுங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். அடுத்தது, தெய்வ சம்பந்தம் இல்லாத சம்பாஷணைகள் செய்யக்கூடாது. கோவிலில் பேசுகிறதா இருந்தால் கூட கோவில் சம்மந்தப்பட்ட விஷயமாக பேசுகிறதா இருந்தாலும் பேசுகிறேன். இந்த கோவிலுக்கு திருப்பணி செய்ய போகிறாங்க, டொனேஷன் தேவைப்படுது, உங்களால் கொடுக்க முடியுமா, ஒரு 1000 ரூபா கொடுக்க முடியுமா, 2000 ரூபா கொடுக்க முடியுமா, அது கேளுங்க.